ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வசனி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சரிசியில் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கலை வச்சு நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ற அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளான முறையில் தான் இருக்கும். ஆனால் சாப்பிடவும் நல்ல இந்த பொங்கலுக்கு ஒரு ஏற்ற காம்பினேஷனாகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நம்ம எப்படி பண்ணுறோன்னு தெரியும். அப்படியே ஃபஸ்ட் டைம் வீடியோஸை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு காப்படி அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்திருக்கோம். இதே காப்படி அளவுக்கு ஒரு பாதி நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊறட்டும். நமக்கு அப்போ தான் ரைஸ் நல்லா குழஞ்சி நமக்கு ஒரு பொங்கல் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நல்லா ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே சாம்பார் தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பொங்கல் சாப்பிட்ணுன்னு தோணும், ஆனால் எப்படா டக்குன்னு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கும் நம்ம பொங்கல் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் போடும்போது ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு சாம்பார் பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க 100 கிராம் துவரம் பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கழுவிக்கணும். எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே நல்லா நம்ம வாஷ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஜீரகம் எடுத்து சேர்த்துருக்கோம். வீட்டு மிளகாய்த்தூள் நம்ம ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா குக்கரை போட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 3 விசில் பருப்பு நம்ம உங்கள் வீட்டில் எவ்வளோ நம்ம வேக வைப்போமோ அது அளவுக்கு நீங்கள் போட்டு வேக வைக்கணும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு குக்கரை தூக்கி நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ நல்லா விசில் வரணும். ஒரு 4 விசில் 5 விசில் எனக்கு வரணும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பருப்பு வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் கிட்ட வந்துருச்சு, போதும். ஸோ நம்ம அதுக்குள்ளே பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். விசில் நல்லா போகட்டும். இன்னொரு குக்கர் எடுத்துக்கலாம். நம்ம அரிசியும் பச்சரிசி கழுவி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த அரிசி பச்சரிசி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு காப்படி ரைஸ் போட்டோம், அதே அளவுக்கு 5 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். நம்ம போட்ட ரேஷியோ என்னவோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா நமக்கு ரைஸ் நல்லா குழஞ்சி போயிடும். ஸோ வேஸ்ட்டாகிடும், நமக்கு பொங்கல் பண்ணவும் நல்லா இருக்காது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா குக்கரை போட்டு மூடி வச்சுக்கலாம். பொங்கலுமே நமக்கு ஒரு 4 விசில் வந்தால் தான் நல்லா குக் ஆகும். அடுப்பை கொஞ்சம் நல்லா நார்மல் ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு தண்ணி கொஞ்சம் மேக்ஸிமம் வெளியில் வராது. 4 விசில் வரட்டும், வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாலு விசில் கிட்ட வந்துச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாம்பார் நம்ம என்னாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாம்பாரோட ஏர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா பருப்பு நம்ம போட்ட மிளகா பொடி நல்லா மசாலா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நம்ம ஒரு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு நம்ம போடவே இல்லை, இப்போ தான் உப்பு சேர்க்குறோம். உப்பை சேர்த்து நல்லா மத்து வச்சு நல்லா ஃபுல்லாக பருப்பை கடைஞ்சி விடணும். நல்லா பருப்பை கடைஞ்சி விட்டாச்சு. இந்த மாதிரி அரையும் குறையமாக தான் இருக்கும் பருப்பு. நல்லா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். சிம்பிளான முறையில் உங்களுக்கு சாம்பார் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம தாளித்து கொட்ட வேண்டியது தான். ஸோ திரும்பி ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தாளிச்சிக்கணும். தாளிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்க சாம்பாரை நம்ம ஊற்றிடலாம். பொங்கலுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட நிறைய பேர் நினைப்பீங்க, ஆனால் சாம்பார் வைக்க ரொம்ப நேரம் ஆகுமேன்றதுக்காக நம்ம செய்கிறது கிடையாது மேக்ஸிமம். ஸோ சட்னி வச்சு நம்ம அரைச்சி சாப்பிட்ருவோம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொங்கல் நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ பொங்கல் என்னாச்சுன்னு பார்த்துக்கலாம். யார் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொங்கல் நல்லா குக் ஆகிடுச்சு. பொங்கலையும் இப்போ நம்ம எடுத்து தாளித்து விட்டுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பொங்கல் வந்து நெய்யில் ஊற்றி நல்லா செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல நெய் நிறையாவே ஊற்றிக்கலாம். 3-4 ஸ்பூன் கிட்ட.
நெய்யெல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு சீரகம் நம்ம அதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். இஞ்சி கொஞ்சம் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்க, அந்த இஞ்சியும் போட்டு நல்லா சேர்த்துக்கலாம். இஞ்சியை பொடிசாக நறுக்கி நம்ம நச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு வாயில் போடாமல் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்காது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. கேஷ்யூ பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம், கருவேப்பிலை எடுத்து தாளிச்சிக்கலாம். தாளித்ததில் நம்ம பொங்கலை ஊற்றி நல்லா ஃபுல்லாக பொங்கல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய்யும் அந்த பொங்கல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஷைனிங்காக நமக்கு தெரியும். நமக்கு கரண்டியில் அள்ளி போடும்போது அப்படியே அந்த பொங்கல் ஒட்டாமல் அப்படியே நமக்கு அப்படியே வரணும் அந்த கரண்டிலேருந்து. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பொங்கல் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மணக்க மணக்க நெய் ஊற்றி நல்லா இஞ்சிலாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டில் ஒரு பொங்கல் உங்களுக்கு ரெசிபியை செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்ஸ்டண்ட்டான ஒரு சாம்பார் எப்படி வைக்கணும்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். தேங்காய் சட்னி எப்படி வைக்கணும் என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பொங்கல், தேங்காய் சட்னி, சாம்பார் மூணையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டான முறையில் சாம்பார் பொங்கல் எப்படி வச்சு செஞ்சு காமிக்கணும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.